ஹலோ சினிஃபைல்ஸ் வாங்க பேசலாம் பழகலாம் சினிமா. ஸோ என்ன சொல்றது? இப்ப என்ன படம் அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம எப்பயுமே கொஞ்சம் டிஃபரன்ஸானத தான் சூஸ் பண்ணி அப்படி ஒண்ணு எடுத்துட்டே வருவோம். ஸோ அப்படி இந்த டைம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில ரிலீஸ் ஆன ஹராமின்ற ஒரு மூவி. அத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹராமியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இந்த படம் தேடி பார்த்தீங்கன்னா, எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் கிடைக்காது. முடிஞ்சா நான் வந்து லிங்க் டவுன்லோட் பண்ற லிங்க் வேணா கீழ குடுக்க பார்க்குறேன். சரிங்களா? பயோல குடுக்குறேன். அ ஆக்சுவலி இந்த ஒய்டிஎஸ்.காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு. மூவி நேம் அடிச்சுட்டு லாஸ்ட்ல ஒய்டிஎஸ்.காம்னு அடிச்சீங்கன்னா, சப்போஸ் கிடைக்காத மூவி, ஒரு சில மூவி அதில கிடைக்கலாம். ஸோ அப்படி எனக்கு கிடைச்சது தான் இந்த ஹராமி மூவி அந்த ஒய்டிஎஸ்.காம்ல கிடைச்சது. ஸோ இந்த படம் வந்து நான் ஒருத்தர் சஜெஸ்ட் பண்ணி நான் இந்த படம் பார்த்தேன். ஸோ அந்த பார்த்ததுமே அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இதா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்ற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த படம் என்ன சொல்லுதுன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆளு. அதாவது மும்பையிலே பயங்கரமான ஒரு இங்கிலீஷ் புரொஃபஸரா இருக்க ஒரு ஆளு. அவரோட லைஃப்ல ஒரு டர்ன் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவரு சின்ன சின்ன பசங்கள வச்சு ட்ரெயின் பண்ணி பிட் பாக்கெட் அடிக்க வைக்கிறாரு. இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல வச்சு பிட் பாக்கெட் அடிக்க வைக்கிறாரு. ஸோ வர்ற அமௌண்ட்ல பாதி ஷேர் அவங்களுக்கும், பாதி ஷேர் இவருக்கும். அதாவது மொத்தமா இவங்க கிட்ட குடுத்துட்டு, அவரு குடுக்கறத மட்டும் வாங்கிட்டு போணும் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு மொத்தமா சேர்த்து ஒரு நாள்ல, இல்ல அந்த வீக்ல பிரிச்சுக்குவாங்க. ஸோ ஒரு 50,000 வருதுன்னா, 25,000 இவருக்கு, 25,000 இவங்களுக்கு. அப்படின்ற ஷேர் வந்து கம்பல்சரியா அதாவது எல்லாருமே எவ்வளோ அடிக்கிறாங்களோ, அதுல ஷேரா பிரிச்சுக்கணும். எத எத அடிச்சுட்டு வந்தாலும் அத ஷேர் பிரிச்சுக்கணும். ஸோ இப்படி தான் ஆ பசங்கள ட்ரெயின் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த பசங்களுக்கு வந்து நேம் கிடையாது. ஏன்னா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹராமி அப்படின்ற வேர்ட் வந்து ஒரு ஆஸ் யூசுவல் ஒரு கெட்ட வார்த்தை. ஸோ ஹராமிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையா இருக்கு. அந்த மூவி பார்க்கும்போதே தெரியும் அது என்ன கெட்ட வார்த்தைன்னு. ஸோ பேர் தெரியாத, யாருன்னே தெரியாது. இந்த பசங்க எப்படி பொறந்தாங்க அப்படின்றது தெரியாத பசங்கள அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து, இவரு வளர்த்து ட்ரெயின் பண்ணி இந்த மாரி பண்றாரு. ஸோ இந்த பசங்களுக்கு நம்பர் தான் 1, 2, 3, 4, 5 இதுல இருக்க ஒரு பையன் தான் நம்ம இந்த கதையோட ஹீரோ. அந்த பையனோட நம்பர் வந்து 55. ஸோ அவனுக்கு வந்து எல்லாருமே பணம் பர்ஸ் அடிக்கிறாங்க, பணத்த எடுக்குறாங்க, தூக்கி வீசிருவாங்க. ஆனா இந்த பையனுக்கு ஒரு ஹேபிட் அதோட இருக்கு. என்னன்னா, அவங்களோட ஐடிய சேர்த்து எடுப்பான். பர்ஸ்ல ஐடிய சேர்த்து எடுத்துட்டு தான் ஐடி யாருக்கும் தரமாட்டான். ஃபர்ஸ்ட்டு பர்ஸ் எடுப்பான், ஐடி எடுத்துருவான். பர்ஸ் அப்புறம் இன்னொருத்தன்ட்ட குடுத்துருவான். அவன் கேஷ் எடுத்து பர்ஸ் அப்படியே கை மாறும். ஒருத்தன் எப்படின்னா, ஒருத்தன் போய் ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான் ஒருத்தங்கள. அதுக்கப்புறம் இவன் போய் பர்ஸ் அடிப்பான். அப்புறம் இன்னொருத்தன் இன்னொருத்தன் கையில அந்த பர்ஸ குடுத்துருவான். இந்த பர்ஸ குடுக்குற கேப்ல என்ன பண்ணுவான், அந்த ஐடிய மட்டும் எடுத்துருவான். அவங்களோட ஐடிய எடுத்துருவான். இவன் எதுக்கு இப்படி ஐடிய எடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நாள் டே முடியும்போது நைட் என்ன ஆகும்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன அவன் ஃபாலோ பண்ணுவான். ஃபாலோ பண்ணி ஒரு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? எப்படி ரன் ஆகுது? என்ன ஏதுன்றத பார்த்து ரொம்ப ரசிப்பான். அவனுக்கு அந்த மாரி ஒரு லைஃப்ல இருக்கணுன்றது ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ, அ ஒரு இந்த படம் வந்து முடியும்போது நான் இன்னொரு படத்த மேட்ச் பண்ணி சொல்றேன். ஸோ, அப்போ வந்து இது இன்னும் தெரியும். பட் இந்த படம் இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த படம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் குடுத்துச்சோ, அதே அளவுக்கு இம்பாக்ட்டா இருந்துச்சு. தென் இப்படி இந்த லைஃப் புடிக்காம இந்த மாரி பிட் பாக்கெட் அடிச்சு இது பண்றது இல்லாம, ஒரு குடும்ப ஃபேமிலி லைஃபா வாழ்ந்தா எப்படி இருக்குன்ற மாரி நெறையா பேர ஃபாலோ பண்ணுவான். அப்படி நெறையா பேர ஃபாலோ பண்ணி நெறையா இத பார்ப்பான். நெறையா இத பார்ப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு நாள் ஒருத்தர்ட்ட பிட் பாக்கெட் அடிப்பான். அது அவர் எப்படின்னா, ஏடிஎம்ல மணி எடுத்துட்டு வருவாரு. நல்ல பெரிய வெல் அமௌண்ட்டா எடுத்துட்டு வருவாரு. ஸோ அவரு அடிப்பாங்க. அவரு அடிச்சுட்டு வழக்கம் போல நம்ம ஹீரோ அடிப்பான். அடிச்சுட்டு அமௌண்ட்ட இவங்ககிட்ட குடுத்துருவான். குடுத்ததும் பிட் இது ஐடிய எடுத்துட்டு நம்ம ஹீரோ திரும்ப வழக்கம் போல நைட்டு கெளம்பிருவான். நைட்டு கெளம்புனா தூரத்துல இருந்து பார்ப்பான். தூரத்துல இருந்து பார்த்தா, அங்க அந்த அவர் பணம் குடுத்தவர் வந்து அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. பார்த்தா அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்கும். ஆ அந்த பணம் வந்து எதுக்கு கொண்டு வந்திருப்பாருன்னு பார்த்தா, மூத்த பொண்ணோட கல்யாணத்துக்காக, டவுரிக்காக கொண்டு வந்திருப்பாரு. ஸோ 2வது பொண்ணு, சின்ன பொண்ணு வளர்ந்து இது படிச்சுட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி அவருக்கு என்ன பண்றது? எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னே தெரியாம இருக்கும். தென் இந்த இதுல என்ன ஆகும்னா, அ அவரு வந்து அடுத்த நாள் வந்து தற்கொலை பண்ணிக்குவாரு. இந்த மாரி ஒரு பெர்சன்ட்ட பணத்த அடிச்சுட்டோமே! என்ன பண்றது? அவரு வேற இப்படி தற்கொலை பண்ணிட்டாரே! அப்டின்ற நம்ம ஹீரோவோட எண்ணம் என்ன ஆகும்னா, அ ஒரு மாரி மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்தும். ரொம்ப ஒரு மாரி இருக்கும். ஸோ, அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நம்ம ஹீரோக்கு தோணும். ஸோ, ரெகுலரா வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டுருப்பான். அப்ப டக்குன்னு அந்த இது அபார்ட்மெண்ட்ட வாட்ச்மேன் கண்டுபிடிச்சுருவான். "நீ இந்த இதே கிடையாது. நீ எங்க இருக்க?"
எனக்கு ரூம் வேணும் அந்த மாரி அப்படின்னு. இது வந்து அவன் ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துல இருப்பான். அங்க ஒரு பையன் கூட இருப்பான். அந்த பையன்ட்ட வந்து நீ சொல்லாம நம்மளோட ஹெட்டுக்கு தெரியாது. ஸோ நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். ஸோ வந்ததும் இங்க வந்து தங்க ஆரம்பிச்சுருவான். தங்க ஆரம்பிச்சதும் இவங்க கிட்ட வந்து பணம் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் வாங்க மாட்டாங்க. என்ன பிச்சை போடுறியா? கரணம் கட்டுறியா? அப்புறம் இவன் வந்து டக்குன்னு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது, இந்த மாரி எனக்கு வந்து இங்க தங்கியிருக்கேன். எனக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது. வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க எனக்கு வீட்டு சாப்பாடு செஞ்சு குடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு அமௌண்ட் பே பண்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். ஸோ அவ தங்கச்சி வந்து இந்த மாரி ஒரு நாளைக்கு இவ்வளோ ஆகும். ஸோ இப்படி வந்து சாப்பாடு வந்து மேல குடுக்க வருவாங்க. ஸோ மேல வந்து இவங்க 4 பசங்க மட்டும் பேச்சுலரா தங்கிட்டு இருப்பாங்க. இந்த பையன், இவங்க கூட இன்னும் 3 பேர் வேற வேற ஆளுங்க. 3 பேர் தங்கியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 4 பேர். ஸோ மேல குடுக்க போம்போது அங்க அவங்க டீஸ் பண்றது, கிண்டல் பண்றது இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சின்ன பொண்ணுக்கு புடிக்காது. அப்ப அது சொல்லும், "இனிமே நான் மேல போய் டிஃபன் குடுக்க மாட்டேன். சாப்பிடுறதா இருந்தா நம்ம கூடயே வந்து சாப்பிடட்டும். நம்ம 2 பேர் மட்டும் தான் சாப்பிடுறோம். ஸோ நம்ம கூடயே வந்து சாப்பிடட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." ஸோ அடுத்த நாள்லருந்து கீழ வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவான். ஸோ இப்படி காசு குடுத்துட்டே இருப்பான். இருக்கும்போது இவங்களுக்குள்ள இந்த ஹீரோயினுக்கும், இவருக்கும் ஒரு பழக்கம் ஆகும். ஸோ இந்த பழக்கத்துல ரொம்ப வெளிய போறது, மூவி போலான்னு கூப்பிடும். அந்த மாரிலாம் இருக்கும். பிளஸ் இந்த இடத்துல டெய்லியும் பிட் பாக்கெட்டும் அடிச்சுட்டும் இருப்பான். ஆ ஆனா இந்த ஃபாலோ பண்ணி இந்த ஐடிய எடுத்து ஃபாலோ பண்றது, இந்த இத வந்து பண்ணிட்டு இருப்பான். பட் இந்த விஷயம் வந்து அவன ரொம்ப பாதிச்சிருக்கும். ஸோ பணம் குடுக்காததுக்கு எப்படி வேற என்ன குடுக்கறது அப்படின்னு. ஸோ எஜுகேஷனுக்காக அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்காக யூஸ் ஆகுமேன்ற மாரி குடுத்துட்டு இருப்பான். இது நாளடைவுல அந்த இவரு காதுக்கு போயிரும். ஹெட்டோட காதுக்கு போயிரும். ஸோ அங்க போகும்போது "நீ லவ் பண்ற பொண்ணு பேரு ஈஷா தானே?" அப்படி இப்படின்னு அவரு பேசுவாரு. பேசிட்டு ஆனா இவன விட்டுருவாரு. விட்டதுக்கப்புறம் இங்க கூட ஒரு பையன் ரூம்ல இருப்பான்னு சொன்னேன் தெரியுங்களா? அந்த பையன்ட்ட சொல்லுவாரு, "இனி 55 ஓட இடம் வந்து யாருக்கு வேணும்னு நீ முடிவு பண்ணிக்க." அப்படின்ற மாரி ஒண்ணு சொன்னதும், இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் பிட் பாக்கெட் அடிக்க வரும்போது பிளான் பண்ணி அவன ஸ்கெட்ச் போட்டு மாட்டி விட்டுருவாங்க. மாட்டி விட்டதும், இவனுங்களே எல்லாரும் சேர்ந்து கூட்டமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவன. அப்போ இவனுங்களும் சேர்ந்து கூட்டத்துல அடிச்சு, அவன எட்டி உதைச்சு ரயில்ல இருந்து கீழ தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதும் கீழ விழுந்து உடம்பெல்லாம் ஒரே காயமா ஆயிரும். ஸோ காயமா ஆனதுக்கப்புறம் அப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வரும். இன்கேஸ் அதுக்கு முன்னாடியே பீச்ல ஒரு தடவ ஒருத்தர் வந்து அவன பார்த்துட்டு, "யூ ஆர் அ ஹராமி. நீ ஒரு ஹராமி தானே" அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அ ஹராமினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்நேரத்துக்கு. ஸோ வந்து அதாவது யாருமே இல்ல. நீ எப்படி பொறந்தேன்னே தெரியாது. அந்த ஒரு இத யூஸ் பண்ணி சொல்லும்போது, அப்படிதான் அவன சொல்லுவாங்க. பட் ஹீரோயினுக்கு கோவம் வரும். இவன் எதுவும் பேச மாட்டான். அமைதியா வந்துருவான். வந்ததும், "நீ ஏன் அப்படி சொல்ற? நீ அதெல்லாம் கிடையாது. ஆ அப்படி எனக்கு என்ன சொல்றது? இதுக்கு கூட சண்டை போட்டு என்ன ஆகப் போகுது?" அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ஸோ வந்து அந்த அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ ஹீரோக்கு வந்து இந்த மாரி அ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஒரு ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல லாக் ஆயிருவாங்க. எப்படின்னா, அவங்க அப்பா வந்து இந்த மாரி டவுரிக்காக பணம் வாங்கியிருப்பாங்களாட்டுருக்கு. அந்த பணத்த வந்து கட்டியே ஆகணும். எவ்வளோன்னா 70,000 கட்டணும். பட் ஹீரோ வந்து இருக்கிற காச எடுத்து குடுத்துருவான். அப்போ ரூ. 1,50,000 வட்டியோட சேர்த்து ரூ. 1,50,000 கட்டணும். 70,000 கட்டாச்சு. இன்னும் 2 மாசத்துல நான் பேலன்ஸ் தரேன். இல்ல இன்னும் 10 70 20 இன்னும் 2 வாரத்துல திரும்ப தரணும். 2 மாசமா நான் 2 வாரத்துல திரும்ப தரணும் அப்படிங்கையில, ஹீரோயின் எதுக்கு இதெல்லாம் பண்ற? அப்படின்ற மாரி கேட்பாங்க. இல்ல இது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறும் அப்படிங்கையில, ஹீரோயின உள்ள அனுப்பிச்சுருவான். உள்ள அனுப்பிச்சதும் இவன புடிச்சு பார்ப்பாங்க. பார்த்தா கையில டாட்டூ குத்திருக்கு 55ன்னு. அப்ப சொல்லுவான், இவனோட ஆளு அப்படின்ற மாரி சொல்லும்போது, இன்னும் 2 வாரத்துல பணம் வரணும். இல்லன்னா என்ன நடக்கும்ன்றதே தெரியாது. ஸோ 2 வாரத்துக்காக இவன் பணம் ரெடி பண்றதுக்காக கொஞ்சம் இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறது, இது பண்றது இந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் இதா பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் அ அவரோட காதுக்கு போயி, இந்த மாரி 55 இடம் யாருக்கு வேணும்னு கேட்க போயி, கூட இருக்கவனே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு, கூட இருக்கிறவங்கலாம் சேர்ந்து அவன அடிச்சு, ட்ரெயின்ல இருந்து எட்டி உதைஞ்சு வெளிய தள்ளிருவானுங்க. இது என்ன ஆகும்னா, அங்க இருக்கிறவங்கலாம் காப்பாத்தி அவன ஹாஸ்பிட்டல்ல வச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்ததும் ஒரு நாள் ஹீரோயின் வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி உண்மை தெரியும்னா, அவனோட பேக் வந்து ஹீரோயின் கைக்கு போகும். அந்த பேக்குள்ள அவங்க அப்பாவோட ஐடியா அவன் வச்சிருப்பான். ஸோ இது அப்போ அ அந்த பீச்ல அவன் சொன்னதெல்லாம் உண்மதானா? நீயா இத பண்ண? நீ ஏன் இத பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது, அ எந்த ரீசனும் சொல்ல மாட்டான். ஓகே. அந்த ஒரு போர்ஷன் வந்து இன்னும் அழகா இருக்கும். அவன் பெருசா ரீசனே சொல்ல மாட்டான். நீ என்னமோ ஒண்ணு நெனச்சுட்டு என்னமோ பண்ணியிருக்க. உன் லைஃப் அது சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா, பீச்ல நடந்த சம்பவமும், அவன் பிட் பாக்கெட்டு, நீ ஒரு ஹராமி அப்படின்றதே எல்லாமே அவன் சொல்லிருவான். ஹீரோயின் இந்த இடத்துல வந்து, "நீ ஏன் இத பண்ண? எதுக்காக பண்ண? எங்ககிட்ட வந்து எதுக்காக பழகுன, பேசின?" அந்த மாரி இருக்கும். ஸோ நீ ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிற. உன் ஐடென்டிட்டியே மாத்தணும்னு அவன் ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ அதுக்காக இதெல்லாம் பண்றான்றது தெரிஞ்சிருச்சு. இதுல உன் 55ன்றது வெறும் நம்பர் தான். அது உன் பேர் கிடையாது. உன் ஐடென்டிட்டி கிடையாது. அ ஹீரோயினுக்கு இவன ரொம்ப புடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு குட் கெமிஸ்ட்ரில இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உன் ஐடென்டிட்டி கிடையாது. நீ முடிவு பண்ணு. நீ யாரா இருக்கணும்? 55வா பிட் பாக்கெட் அடிக்கிறவனா? ஒரு ஹராமியா இருக்கணுமா? நீ முடிவு பண்ணு. இல்லையா,
நீ ஒரு மனுஷனா மாறணுமா, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணுமா அப்படின்றத நீ முடிவு பண்ணு அப்படின்றது. ஸோ என்ன ஆகும்னா, இந்த மாரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அங்க வந்து அடுத்த நாள் வந்து ஒரு லாயர் வந்து அவனுக்கு பெயில் வாங்கி குடுத்து, அவனுக்கு ஐடிக்கான ஒரு இது குடுத்து, எல்லாத்தையும் குடுப்பாரு. குடுத்ததும் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த லாயரோட பர்ஸ் அடிப்பான். அடிச்சுட்டு தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவன் இந்த பசங்களோட ஒரு இடத்துல இருப்பான்ல, அந்த இடத்துக்கு போவான். அந்த இடத்துல ஒரு ப்ராஸ்டிடியூட் இடம் இருக்கும். ஸோ அங்க ஒரு பொண்ணுக்கு வந்து பேசுவான். இவன் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பான். அந்த பொண்ணு சொல்லும், "எனக்கு நீ உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படிங்கையில அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வரும். ஸோ ஒரு மோதிரம் ரிங் ஒண்ணு வச்சிருப்பான். அந்த ரிங்க வந்து ரொம்ப புடிச்சவங்களுக்கு, பர்சனலா இருக்கிறவங்களுக்கு தான் குடுக்கணும்னு நெனைப்பான். நீ எனக்கு அப்படி இல்லைல அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது ஒரு சண்டை வரும். இவன் போயிட்டு அந்த ரிங்க குடுத்துட்டு, அ அமைதியா வந்துருவான். கீழ வரும்போது இந்த பசங்கலாம் இருப்பானுங்க. "டேய் இவன் இன்னும் இருக்கான்டா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவன போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அடிச்சு அவன்ட்ட கூட்டிட்டு போவாங்க. அவங்க ஹெட் கிட்ட கூட்டு போவாங்க. ஹெட் கிட்ட கூட்டு போகும்போது, அங்க வந்து என்ன ஆகும்னா, இந்த மாரி இவங்களோட ரூல மீறி யாராவது நடந்துக்கிட்டா, அவனோட கைய புடிச்சு நீட்டி வச்சு, அவரு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருப்பாரு. அந்த வாக்கிங் ஸ்டிக்ல ஃப்ரண்ட்ல ஒரு சிங்கம் மாரி ஒண்ணு இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஸ்டீல்ல இருக்கிறனால, இந்த இடத்துல அடிப்பாங்க. அடிச்சா இனிமே நீ இந்த மாரி கேட்காம ரூல மீறக்கூடாது அப்படின்ற மாரி. ஸோ ஹீரோவோட கையையும் அங்க வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஹெட் வந்து ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாரு. அவரு வந்து பயங்கரமான இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ன்னு சொல்லலாம். மும்பையிலேயே பெரிய இங்கிலீஷ் லிட்டரேச்சரா இருப்பாரு. ஸோ அவரு வந்து ஒரு போயம் ஒண்ணு சொல்லுவாரு. போயம் மாரியே ஒரு ஸ்டோரி மாரி ஒண்ணு சொல்லுவாரு. என்னன்னா, ஒரு லாயருக்கு வந்து அதிக பணம் குடுத்து ஜெயிலுக்கு போ எல்லாம் சரியாயிரும்ன்ற மாரி ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாரு. ஆக்சுவலி அ அந்த ஸ்டோரி வந்து டக்குனு கன்ஃப்யூஸ் ஆகுது. ஸோ இவன் வந்து என்ன ஆகும்னா, அந்த லாயர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜெயிலுக்கு போயிருவாரு. அவரோட கடன்லாம் முடிஞ்சிரும். தென் வெளிய வந்துட்டு அவருக்கு அப்புறம் தான் புரியும். பணம் பெருசு இல்ல அப்படின்றது புரியுன்ற மாரி ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. ஸோ இவன் இவன் வந்து அதுக்கான ஆன்ஸர் சொல்லு அப்படின்னு ஹெட் கேட்பாரு. கையில அடிக்கிறக்கு அந்த ஸ்டிக்கர் ஓங்கிருவாரு. சொல்லும்போது அவன் சொல்லுவான். அவருக்கு அப்பதான் உணர்றாரு. அவருக்கு அந்த அவன் என்ன முடிவு எடுக்கணும், அந்த லாயர் என்ன முடிவு எடுக்கணுன்ற மாரி அவரு கேட்கும்போது, அவருக்கு பணம் பெருசா தெரிஞ்சிருக்காது. அதனால தான் அந்த மாரி இருந்திருப்பாரு அப்படின்னு அவன் சொல்லும்போது, டக்குனு இறக்கிருவான். இறக்கிட்டு போயிருவான். போ! உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ட்ட. இதுதான் உண்மை அப்படின்ற மாரி அந்த ஹெட் அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்ப போகும்போது, அவன் கூட ஒரு பையன் இருந்திருப்பான்னு சொன்னேன். அந்த பையன பார்த்து திரும்பி சொல்லுவான். ட்ரூ ஐடென்டிட்டினா என்னன்னு இப்ப தெரியுதா? அப்படின்னு ஒருத்தரோட ஐடி அப்டின்னா என்னன்னு இப்ப தெரியுதா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு அவன் நடந்து வெளிய வந்துருவான். வெளிய வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஹீரோயின போய் பார்ப்பான். ஹீரோயின பார்க்கும்போது கேட்டிருப்பான். இந்த மாரி ஒரு 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 அந்த வெளிய போவாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல கேட்பாங்க. கேட்கும்போது இந்த மாரி உன்ன மாப்பிள பார்க்க யாருமே வரலையா? யாருமே வந்து பேசலையா? அப்படிங்கையில ஒரு 2 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தன் வந்து ஹெவி டவுரி கேட்டான். இன்னொருத்தருக்கு டவுரி ப்ராப்ளம் இல்ல. ஆனா அவருக்கு நான் செகண்ட் ஒய்ஃபா போற மாரி இருக்கும். அப்படின்ற மாரி செகண்ட் ஒய்ஃப்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துருவாங்க. ஸோ செகண்ட் ஒய்ஃபா நான் போற மாரி இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். ஆனா டவுரி பிரச்சனை இல்லன்னு. இவ வந்து அவரு தான் லாயரு. ஸோ அந்த லாயர தான் இவ கல்யாணம் பண்ணியிருப்பா. அவ கேட்கிற ஒரே ஹெல்ப் என்னவா இருக்கும்னா, இவன வெளிய எடுக்கணும். இவனுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ பர்ஸ் அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்பான். அங்க அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவளோட தங்கச்சியும் அதே வீட்ல இருப்பா. ஸோ அங்க நிப்பான். அவ வந்து காஃபிய குடுத்துட்டு அவ பேசிட்டு இருப்பா. பர்ஸ அவங்க வாசல்ல வைப்பான். இவளுக்கு டக்குனு ஒரு யோசனை வரும். அந்த இடத்துல அவன் யாரோ நிக்கிற மாரி இருக்கும்னு போய் பார்ப்பான். அவன் நின்னுட்டு இருக்கானான்ற ஒரு செகண்ட் அவ பார்ப்பா. பார்த்தா கீழ வந்து பர்ஸ வச்சுட்டு போயிருப்பான். பர்ஸ எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்துட்டு உள்ள போயிருவாங்க. உள்ள போனதும் அப்படியே ஒரு படம் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா, இவன் வந்து இவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி, ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணிருவான். ஸோ அதே மெட்ரோ ஸ்டேஷன்ல அங்கேயே போய் நிப்பான். இவன் என்ன பண்ணானோ, சேமா ஒண்ணு நடக்கும். ஆனா என்னன்னா, அ இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி படம் அடிப்பாங்க. ஒருத்தன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். இன்னொருத்தன் பணம் எடுப்பான். பர்ஸ் எடுப்பான். பர்ஸ் எடுத்து அவன் இன்னொருத்தன்ட்ட குடுப்பான். அவன் பணத்த எடுத்துட்டு பர்ஸ கீழ போட்டு போயிருவான். ஸோ இப்படி ஒண்ணு நடக்கும்போது, இந்த இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன்ல இவன் பர்ஸ இன்னொரு சின்ன பையன் அடிப்பான். இவன் வேகமா அவன தொரத்திட்டே போவான். தொரத்திட்டே போகும்போது, "பை வே தெரியாம பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஐடி கார்ட மட்டும் ஆதார் 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 ஐடின்னு நெனைக்கிறேன். அந்த ஐடிய மட்டும் எடுத்துட்டு, "பர்ஸ் இந்தா இத நீயே வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போவான். போகையில அப்படியே ட்ரெயின் போற மாரி இருக்கும். அந்த ட்ரெயினுக்காக அவன் ஓடுவான். அதோட படம் முடிஞ்சிரும். உண்மைய சொல்லப்போனா வேற லெவல் படம். இது நான் வந்து சொன்னது எங்க கிளைமாக்ஸ்ல நான் ஒரு மூவியோட சொல்றேனே. நம்ம கோலி சோடா படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷனுக்கு அடையாளம், அவனோட அடையாளம்ன்றது கிரியேட் பண்ணி வைக்கிற அந்த அடையாளம்ன்றது எவ்வளோ முக்கியமான ஒண்ணு அப்படின்றது. ஏன்னா, அந்த 4 பசங்களுக்கும் அடையாளம் வந்து குடுக்குறது அந்த ஆச்சி மெஸ்ஸா தான் இருக்கும். ஆ ஒரு சீன்ல சொல்லுவான், "ஏய் கூலி, ஏய் பச்சை சட்டை, டேய் மூட்ட தூக்குறவனே" இப்படின்னு எங்கள கூப்பிட்டுட்டு இருந்த எங்களுக்கு பேர் இல்ல, அடையாளம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா ஆச்சி மெஸ் பசங்கன்னு நாங்க மெஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. எங்களுக்கு இந்த மாரி ஒரு அடையாளம் கிடைக்கிற இடத்துல, அவனோட அடையாளம் அழியறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படின்னு தான்
அந்த ரெட்டியா அவர்ட்ட சொல்லுவாங்க. நாயர்ட்ட சாரி ரெட்டியா, நாயரா நாயர்ட்ட சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இந்த படத்துலயும் இருக்கும். பட் இதோட இன்டென்ஸ் வேற மாரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா, அந்த கோலி சோடா வந்து கொஞ்சம் வேற மாரி இருந்தாலும், இந்த ஹராமின்றது வந்து இன்னும் வேற மாரி இருக்கும். ஏன்னா, இதே தான் இவனுங்களோட லைஃப் இன்னும் மோசமா இருக்கும். இந்த பசங்க ஒரு ஏதோ ஒண்ணு நல்லது செய்யணும், வாழ்றதுக்காக சம்பாரிக்கணும் அப்படின்ற ஒண்ணு பண்ணுவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒண்ணுல பண்ணுவானுங்க. இந்த பசங்க வந்து எங்க பொறந்தானுங்க என்னன்னே தெரியாது. வேற ஒருத்தன் கொண்டு வந்து வளர்ப்பான், வளர்த்து ட்ரெய்னிங் குடுப்பான். பிட் பாக்கெட் அடிக்கிற அமௌண்ட்ல பாதிக்கு பாதி அவனுங்க எவ்வளோ ஃப்ரீடமா வேணா இருந்துக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம். அதான் சொன்னேன்ல ப்ராஸ்டிடியூட் ஏரியாவுக்கு போவாங்க, தம் அடிப்பானுங்க, தண்ணி அடிப்பானுங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃப்ரீடமா இருக்கிற ஒரு லைஃபே வேற மாரி மாறுற ஒரு பெர்சன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபேமிலின்னா என்ன? அது எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனோட அடையாளம்னா என்ன? அவனோட ஐடி கார்டு, ஐடென்டிட்டி தான் அவன குறிக்குது அப்படின்றது. ஸோ ஐடென்டி கார்டு, ஐடின்றது எவ்வளோ வேல்யூபிள் எப்படின்றது ஒரு சாதாரணமா ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு அதோட மதிப்பு என்னன்னு தெரியும் அப்படின்றத இந்த 2 படங்களும் வேற வேற டைமென்ஷன்ல நல்லாவே சொல்லியிருக்கும். ஸோ ஹராமி உண்மையாலுமே ஒரு வேற லெவல் படம். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உண்மையாலுமே ஒரு மாரி ஒரு இடத்துல ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு மாரி ஹார்ட் ஃபெல்ட்டா இதா இருக்கும் தெரியுமா? அந்த மாரி இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே படம் கிடைச்சதுன்னா எல்லாரும் பாருங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல படத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட். நான் உங்கள் பிரவீன். டாடா!